பகவான் தான் நித்தியமான சொத்து. அவரை தான் அதிகம் நம்ம சேர்க்கணும், அவரை தான் அதிகம் வாங்கணும். ஒரு எடைச்சி அவன் வந்து தயிர் விற்பான். பகவான் கிருஷ்ணர் மேல பக்தி இருந்துச்சுன்னா பகவான் கிருஷ்ணரை கூவி விற்கலாம். எப்படி கிருஷ்ணரை வாங்கலையோ அப்படி கிருஷ்ணரே நம்ம விற்கலாம். என்ன இருந்தா பக்தி இருந்தா. அப்படிதான் எடைச்சி அவன் வந்து தயிர் விற்கிறான். அவன் வந்து தயிர் வித்துக்கிட்டே போவான். அன்னைக்கு ஒரு நாள் அச்சய தீர்வு. எல்லாரும் எங்க போறாங்க? நம்மள மாதிரி அறிவாளிலாம் எங்க போறாங்க? நகை கடைக்கு போறாங்க. கடன் வாங்கியாச்சும் போய் என்ன பண்றது? அறிவாளிலாம் நகையை வாங்குறது. ஆனா அந்த எடைச்சி கையில காசு இல்ல, தன்னுடைய தொழிலை செய்யணும். அதே அளவுக்கு என்ன பண்ணணும்? பகவான் கிருஷ்ணர் மேல பிரேமையை வளர்த்துக்கணும். என்ன பண்ணா? வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா. எல்லாரும் நகை கடை போகும்போது இவ வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா. அவளுடைய வியாபாரம் என்ன? பகவான் நாமத்தை விற்கிறது. அவளுடைய வியாபாரம் என்ன? பகவானுடைய நாமத்தை விற்கிறது. ஒண்ணு தயிர் விற்கிறான், அது வாழ்வாதாரத்துக்கு. ஆனா மனித பிறவினுடைய நோக்கம் பகவானுடைய நாமத்தை 10 பேத்துக்கு சொல்றது. அப்ப என்ன பண்றா? வாழ்வாதாரத்துக்கு தயிரே விற்கிறா எடைச்சி. அதே அளவுக்கு என்ன பண்றா? பகவானுடைய நாமத்தையும் விற்கிறா. பகவான் சொல்றாங்க, அந்த பெண்மணி மாதிரி உலகத்துல எனக்கு மிக பிரியமான நபர் கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி மாதிரி உலகத்துல எனக்கு மிக பிரியமான நபர் கிடையாது அப்படிங்கிறா. அதனாலதான் நாம எல்லாரும் இந்த பகவான் நாமத்தை பாடணும், பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்ணணும், பகவான் நாமத்தை சுவாசிக்கணும், பகவான் நாமத்தை சாப்பிடணும். எப்படி சாப்பிடுறது? சோறு வரும் கைக்கு, பிரசாதம் வரும். வரும்போது அப்படி அள்ளி வைக்கும் போது ராமா, அள்ளி வைக்கும் போது கிருஷ்ணா, அள்ளி வைக்கும் போது கோவிந்தா. அப்படி ஒவ்வொரு வாய்க்கும் பகவானுடைய நாமம் உள்ள போகணும், பகவானுடைய நாமம் போகணும். அப்படி போனாதான் என்ன ஆகும்? எப்ப பிரசாதம் சாப்பிட்டாலும் அவருடைய ஞாபகம். ஐயா அங்க வந்துட்டாரு. சரி, எப்ப சாப்பிட்டாலும் பிரசாதம் ஞாபகம் வரும். எப்ப சாப்பிட்டாலும் பகவானுடைய நாமம் வரும். பகவானுடைய நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோமோ, உள்வாங்குறோமோ என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயம் அவருடைய கருணையினால எல்லா செல்வமும் சேரும். கேவலம் இந்த சொற்பமான தங்கம் மட்டும் நமக்கு வேண்டாம். குணம் அதை விட தங்கமானது. நற்பெயர் செல்வத்தை விட உயர்வானது. 4 பேத்துக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா கேவலம் அந்த தங்கத்தை விட பல மடங்கு பெருசு. ஆனா இப்ப நான் சொல்றதுல இந்த உலகத்துக்கு உதவாது. ஆனா இந்த உலகத்தை தாண்டி நமக்கு இன்னொரு பிறவில வேற இடத்துக்கு நம்ம போகும்போது இப்ப நான் சொல்றது எல்லாமே பெரும் உதவியா இருக்கும். கேவலம் அந்த தங்கத்தை சேர்த்து வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. பிற்காலத்துல இது வந்து ஒரு கமர்சியல், ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க. அட்சய தீதி எனக்கு என்ன நடந்தது? பகவான் பரசுராமர் அவதாரம் பண்ணார். பாண்டவர்களுக்கு வந்து அட்சய பாத்திரம் வழங்கப்பட்டது. கங்கா தேவி பூமிக்கு வந்த நாள், குசேலன் பகவான் கிருஷ்ணரை சந்திச்ச நாள், கிருதாயுகம் துவங்கிய நாள். இப்படி உயர்வான எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு கேவலம் தங்கம் வாங்குற அளவுக்கு நம்ம புத்தியை மாத்திட்டாங்க. இனிமே அட்சய திதின்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா அந்த நாள் நம்ம எங்க இருக்கணும்? பெருமாள் கோயில் இருக்கணும். பெருமாள் கோயில் இருக்கிறவங்களே பகவான் ராமனையும் கிருஷ்ணரையும் நம்ம நாமத்தால கொண்டாடுற நாளா இருக்கணும். நிச்சயம் நான் எழுதி தரேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குன்னு தெரியாது. அடுத்த வருஷம் நீங்க நினைச்ச தங்கம் சேரும். உங்க வாயால் என்ன பண்ணிருக்கீங்க? பகவான் நாமம் பாடியிருக்கீங்க. உங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார் அப்படின்னா இப்ப நீங்க கேட்டதோட அதிகமா கொடுப்பார். அந்த அளவுக்கு அதே அளவுக்கு பக்தி நான் எப்பவும் சொல்லுவேன், உண்மை இல்லாத பக்தி கால விரயம். பக்தினா எப்படி இருக்கணும்? ஹார்ட் ஒர்க். உங்களுக்கு பிடிச்சதை எப்படி செய்யறீங்களோ அது மாதிரி பக்தியும் செய்யணும். பக்தி மட்டும் பேருக்கு தூங்கி விழுகக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி செய்வீங்க? அதுதான் ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி தான் பக்தி இருக்கணும். பக்திக்கு நேரம் ஒதுக்கணும். கேவலம் வாழ்க்கையில இந்த உடம்பு சுகத்துக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? பகவானுடைய இந்த பரவாசுதேவரை நம்ம வந்து நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில எல்லா மங்களமும் நடக்குங்கிற பட்சத்துல அவரை நினைக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். பக்திக்கு நேரம் இல்லாம ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அவன் மிருகமே. அவனுக்கு என்ன செல்வம் சேர்ந்தாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது. நம்ம கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு பாதுகாப்பு கேரண்டி. என்ன பாதுகாப்பு? ஆஸ்பத்திரி போக மாட்டான். நம்ம பக்தியை பழகுனா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறவனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம பக்தியை பழகுனா அவனுக்கு கேரண்டி, ஆஸ்பத்திரி போக மாட்டான். ரெண்டாவது, இன்னைக்கு உள்ள மனிதன்ட்டு நிறைவா வாழ்றான்னு கேட்டா ஒரு மனிதன் கையை தூக்க மாட்டான். நம்ம இடத்துக்கு வந்து நிறைவா இருப்பான் அவனும். எஸ்,
அவனும் எப்படி இருக்கணும்? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லாம பகவானை மட்டுமே நம்பி இருக்கும். யாரை நட்டு? பகவானை மட்டும். பகவான் சொல்றாங்க, எல்லா விதமான மத சடங்குகளையும் திறந்து என்னை மட்டுமே நீ அன்னிதாசரணம் பண்ணுவாயாக, என்னை மட்டுமே முழுமையாக நம்பு, எனக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம், நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது, அண்ட சராசங்கள் என்மேல் கோர்க்கப்பட்டுள்ளது. நாம வழிபாட செய்யற எல்லா தெய்வம் பகவானுடைய கழுத்துல ஒரு மாலையா கிடக்கும். பகவானுடைய கழுத்துல ஒரு மாலையா கிடக்கு. அப்ப பகவான் என்ன சொல்றாங்க? அன்னிதாசரணம் பண்ணி என்னை மட்டுமே நம்பு, என்னை மட்டுமே நம்பு, உன்னை எல்லா பாவ விளைவுகள் இருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாத, உன்னுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன், உனக்கு எந்த இடத்த கொடுத்தா உனக்கு பரமசாந்தி அந்த இடத்த நான் தாரேன், கேரண்டி அப்படின்றார் பகவான். என்ன சொல்றாங்க? கேரண்டி சொல்றாங்க. இந்த நாள் இனிமே தங்க வாங்குற புத்தி இல்லாம நமக்கு என்ன புத்தி வரணும்? பகவானுடைய நாமத்தை சுவாசிக்கணும், பக்தியில இருக்கணும் அப்படிங்க. ஏன்னா இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல், அதுல எந்த மாற்று கருத்து மேல. ஆனா அது எதை நம்ம செய்யணும்? உயர்வான விஷயத்தை செய்யணும். உலகத்துல ரொம்ப உயர்வானது பக்தி மட்டும்தான், மற்ற எல்லாமே தாழ்வானது, மற்ற எல்லாம் தற்காலிகமானது. இன்னைக்கு யாரெல்லாம் தங்க கடைக்கு போனீங்களோ, தங்க கடை போனவங்களுக்குலாம் என்ன நடக்கும் நான் சொல்லவா? சொல்லவா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்தவங்க என்ன நடக்கும்? சொக்க தங்கம். யாரு? பகவான் தானே சாமி, குறையில்லா கோவிந்தன். ஆமா, குறையில்லாத கோவிந்தன். சொக்க தங்கம், குறையில்லாத கோவிந்தன். ராமாயண காலத்துல தங்கம் எல்லாம் பூமியில தானாவே தோன்றுமா. பகவான் பூமியில இருக்கும்போது பூமி தாய் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய வளத்தை அப்படியே வாரி வழங்கினாங்களா. இன்னைக்கும் பூமிக்குள்ள எத்தனையோ மில்லியன் டன் தங்கம் இருக்கு. ஆனா அந்த தங்கத்தை ஃபுல்லா பூமாதேவி உள்வாங்கிக்கிட்டா. மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உள்வாங்கிட்டா. ராமாயண காலத்துல இப்ப நம்ம கல்லு மண்ணெல்லாம் பாக்குறோம்ல, அப்படி தங்கம் மேல கிடக்குமா. பகவான் ராமன் ஆட்சி செய்யும் போது வீட்டுல தங்க டம்ளர் தண்ணி கொடுப்பாங்களா, கொடுத்து விட்டு டம்ளரை தேட மாட்டாங்களா, ஏன்னா யார் வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்போ அவங்களுக்கு தங்கம்லாம் தேவையில்லை. ஆனா பகவான் ராமன் தான் எனக்கு தங்கம், பகவான் ராமன் தான் எனக்கு தங்கம். ராமனே தங்கமா இருக்கும்போது கேவலம் இந்த தாழ்வான பொருள் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இப்ப நம்ம பாத்திரம், சில்வர் பாத்திரத்தை அங்கங்க கிடக்கு பார்த்துருக்கீங்களா, அப்படி தங்க பாத்திரத்தை போடுவாங்க ராமாயண காலத்துல. ராமன் பூமியை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் பூமாதேவி என்ன பண்ணிட்டா அப்படின்னா தன்னுடைய வளத்தை ஃபுல்லா உள்ள இழுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நடக்கிற ஆட்சி ஃபுல்லா அநியாயமான ஆட்சி. ராமாயண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கோரமான காலங்கள் மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய வளங்கள் எல்லாம் தாய் உள்ள வாங்கிக்கிட்டாங்க. அது எப்படி ஆச்சாரிய பிரமாணம் சொல்லுவா அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய கன்று குட்டிக்கு பால் கொடுக்கும் போது மடியை அப்படியே ரொம்ப ஃப்ரீயா சுரந்து கொடுக்கும். இன்னொரு கண்ணுக்குட்டி வாய் வச்சுச்சுன்னா அப்படியே மடியை மேலே ஏற்றிடும். எஸ் ஆர் நோ? அது மாதிரி தான் பகவானுடைய பக்தர்கள் கேட்டா பூமி தாய் வாரி வழங்குவா. பகவானே சொன்னா வாரி வழங்குவா. பகவானுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபரோ பகவான் கட்டளை இல்லாம பூமி தாய் எதையுமே வழங்க மாட்டான். ஏன்னா இது ரூல், இது ரூல். அது மாதிரி தான் உங்களுக்கு வளம் வேணும் அப்படின்னா பூமியில தான் நம்ம நடமாடுறோம். பூமி தாய் கருணை செஞ்சா தான் நமக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும். நல்லா கவனிக்கிற, செருப்பு போட்டு நம்ம நடக்கக்கூடாது. இன்னைக்கு பாதி வியாதி அதுதான் காரணம். பூமாதேவியை நம்ம தொடர்புல இருக்கணும். எப்படி இருக்கணும்? தொடர்புல இருக்கணும். ஆடு மாடு செடி கொடி எல்லாம் செருப்பு போட்டா நடக்குது. செருப்பு போட்டு நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல். ஏன் அப்படின்னா பூமாதேவி நமக்கு வாரி வழங்குற, நம்ம எல்லாரும் மகாலட்சுமிய பராசக்திய சில தெய்வங்களை போய் தொழுகிறோம். எவன் ஒருத்தன் பூமாதேவியை நன்றி உணர்வோடு நினைக்கிறானோ அவனுக்கு செல்வம் சேரும். பூமாதேவி என்ன உணர்வோடு நினைக்கணும்? நன்றி உணர்வு. ஒரு சில பேர்லாம் அப்படி துப்புவாங்கல்ல, அப்படி கூட துப்பக்கூடாது. சளி வரும், எச்சி வரும், எப்படி சுத்தணும்? பொத்து நாப்புல போய் துப்பிட்டு மன்னிச்சிரு தாயேன்னு சொல்லணும். பூமாதேவி என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பூமா தேவி. தேவி மீனிங் சக்தி. தேவி மீனிங் சக்தி. நாம ஒரு தெய்வத்து மேலதான் நடக்கிறோம், ஒரு தெய்வத்து மேலதான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் யாருக்காச்சும் இருக்கா? அதுக்காகத்தான் எல்லா இடத்துல மலை ஜலம் கழிக்க கூடாது, அதுக்கான இடத்துல போய் கழிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு வரும். ஒரு சில பேர்லாம் எல்லா இடத்துல எல்லா தவறுகளும் பண்ணுவாங்க. பூமாதேவியை எவன் ஒருத்தன் மதிக்கின்றானோ அவனுக்கு எல்லா செல்வமும் வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அதுதான் உண்மை. அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த குளம் நல்லா இருக்கும், அந்த உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் யார் கொடுக்குறாளாம்? பூமாதேவி. யாராச்சும் பூமாதேவிக்கு நன்றி சொல்லி இருக்கமா? கை தூக்குங்க. எவ்வளவு நன்றி கெட்ட ஜென்மம் நாமெல்லாம். பூமாதேவியை மறந்தவனுக்கு செல்வம் சேராது. என்ன சேராது? செல்வம். அதுதான் சொல்ற பூதேவி ஸ்ரீதேவி. யாருடைய மனைவி? பகவானுடைய மனைவி. பூதேவி ஸ்ரீதேவி. நம்ம ஸ்ரீதேவியை மட்டும்தான் பார்ப்போம், பூதேவியை பார்க்க மாட்டோம். பூதேவி என்ன பண்ணுவோம்? அக்காவை சுரண்டிடுவா. என்னை அவன் மதிக்கல, அதனால நீ அங்க போகாத அப்படின்னு. யார? அக்கா யாரு? ஸ்ரீதேவி. இன்னொரு அக்கா இருக்கா, யாரு தெரியுமா?
மூதேவி. அந்த அக்காவை சுரண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளவுதான். அந்த அக்கா சுரண்டிட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். அதனால பூமாதேவி உங்க 2 பேர்த்தையும் சுரண்டுவாங்கிற விஷயத்த உங்களை பதிவு பண்றேன். பூமாதேவி யாரெல்லாம் சுரண்டுவாங்க? ஸ்ரீதேவியை சுரண்டுவாங்க. என்னை அவன் மதிக்கா, உன்னைய மட்டும் பாக்குறா. இப்ப நம்ம வீட்டுக்கே வரோம் 2 பேர் அக்கா தங்கச்சி, நம்ம நிக்கிறோம். நம்ம வீட்டுல 2 அக்கா தங்கச்சி நம்ம நிக்கிறோம், 2 பேர் நிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் பத்திரிகை கொடுத்து தங்கச்சிக்கு பத்திரிகை கொடுக்காம வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அங்க நீ போகாத, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா போகாத. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, கழுத நீ வேணா போயிட்டு வா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏ சார் நோ. அது மாதிரி தான் நம்ம பூமாதேவியை மதிக்காம ஸ்ரீதேவியை மட்டும் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயம் பூமாதேவி சுரண்டுவா. என்னை மதிக்கல, நீ அங்க போனீங்கன்னா பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதனால நிச்சயம் பூமாதேவி சொல்லும் போது ஸ்ரீதேவி கேட்பா. ஸ்ரீதேவி கேட்கல அப்படின்னா பூமாதேவி யாரை சுரண்டுவா? மூதேவியை சுரண்டுவா. சுரண்டும் போது என்ன ஆகும்? குடும்பம் தந்தனக்கா 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 ஆடும். குடும்பம் என்ன ஆடும்? தந்தனக்கா 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 ஆடும். யார் சொல்றா இது? இந்த வரி யார் சொல்றா? பாரதியார் சொல்றார். யார் சொல்றாங்க? பாரதியார் சொல்றாங்க. அதனால நிச்சயம் பூமாதேவி அப்படி ஒரு நமக்கு வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளை எப்படி திருப்பி விட்டாங்க? முட்டாள் மனிதர்கள் நம்மளை திருப்பி விட்டாங்க. பகவானை தொழுகிறதும், பூமாதேவியை நினைக்கிறதும், பகவான் நாமத்தை பாடுறதும், நல்லதை செய்யறதும், இப்படி சில விஷயங்கள்னால நமக்கு செல்வம் சேரும். ஒழுசு ஆடு. நான் சொல்லியிருக்கேன், நான் பல தடவை சொல்றேன், இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவங்களாம் இங்க பெரிய ஆளாலாம் மாறல. நிச்சயம் மாறல. அதுக்கு நிறைய பிரமாணம் இருக்கு. இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனாலதான் சப்போஸ் திடீர்னு எங்களுக்கு ஒரு கருணை அதனால ஏற்பாடு பண்ணோம். அதே மாதிரி இப்போ திரும்பவும் பகவானுடைய நாமத்தை தான் சொல்ல போறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தங்கம். யாருக்கெல்லாம் தங்க வேணும்னு ஆசைப்படுறீங்க? பகவானே தங்க தான் சொல்லுவாங்க. பகவான் தான். பகவானே போதுமா? கைத்தட்டுங்க செல்வியம்மா. பகவானே போதும், வேற ஒண்ணு வேணும். மற்ற அனைத்தும் தற்காலிகமான பொருள். இதே தேவக்கோட்டையில ஒரு அம்மா 220 பவுன் நகை வச்சிருந்துச்சு, கழுத்து அறுத்து போட்டு நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நகையை சேர்த்ததுனால அந்த அம்மாவுக்கு உசுறு போச்சு. சாபாஸ். அதே அளவுக்கு பகவான் அந்த பெண்மணி நினைச்சிருந்தா அப்படின்னா அவளுக்கு பாதுகாப்பு. அப்போ நகை இப்போ கலியில 10 விதமான இடம் இருக்கு. அதுல 10 விதமான இடத்துல கலியில எந்த மனிதர்கள் வீட்டுல அதிக நகை வச்சிருக்காங்களோ அங்க கலிபுருஷன் குடியிருப்பானோ. எந்த மனிதர்கள் அதிக நகை வச்சிருக்காங்களோ யார் குடியிருப்பாளா? கலிபுருஷன். எஸ், சாஸ்திரம் நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டுக்கங்க. 10 விதமான கட்டளை கலிபுருஷன் குடியிருக்க யார் கொடுத்தா? பரிச்சித் மன்னர். அதுல முக்கியமானது 4 தான் பேசும். இன்னொரு 6 நம்ம பேச மாட்டோம். அந்த 6ல கோபம் வரும், பொறாமை வரும், தங்கம் வரும், இன்னொன்னு வரும். அதெல்லாம் காலம் வரும்போது பேசணுங்கிறக்கா நம்ம சொல்றது இல்லை. முதல் முக்கியமான 4 மது, மாமிசம், சூது, தவறான பால் ஊறது. இந்த 4 எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல கலிபுருஷன் குடி இருக்கான்னு அர்த்தம். குடி மட்டும் இல்ல, சிம்மாசனம் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. எப்படி உட்கார்ந்துருக்கானா? ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? நீங்க கேட்டாலும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த 4 விஷயம் எங்க இருக்கோ அங்க கலிபுருஷன் உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் தங்கம் இருக்கிற வீட்டுல, யார் வீட்டுல அதிகம் தங்கம் இருக்கோ அந்த வீட்டுல யார் உட்கார்ந்துருக்காங்களா? கலிபுருஷன். ஏன்னா தங்கத்தை சேர்த்தோம் அப்படின்னா கலிபுருஷனுடைய தோஸ்தா நம்ம மாறிடுவோம். எப்படி மாறிடுவோம்? தோஸ்து. நம்மளும் அவரும் கூட்டாளி. சில நேரத்தில் அந்த கூட்டாளி நம்மளை காட்டி கொடுத்துருவாரு. இந்த வீட்டில் நிறைய தங்கம் இருக்கு, நீ எப்படியாச்சும் எவனையாச்சும் வச்சு அடிச்சுட்டு போயிருந்தது காட்டி கொடுத்துட்டு போயிருவாரு. அப்படித்தான் இங்கே கொலையெல்லாம் நடக்கும். ஸோ அதனால இது சாஸ்திரம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் உலகத்துல பெரிய பண்டிதர் கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா பாகவதம் சொல்ற 10 கட்டளை. பாகவதம் சொல்ற 10 கட்டளை. 10 கட்டையில அவங்களுக்கு 10 கட்டளை 5 தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதனால தங்கத்து மேல ஆசை இருக்கிறத விட வைரத்து மேல ஆசை இருக்கணும். யாரு மேல? பகவான் மேல, பகவான் நாமத்து மேல. ஸோ இன்னைக்கு ஹாப்பி. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறதுனால நிச்சயம் அந்த பௌதிக பொருளையும் பகவான் கொடுப்பார். அதுக்காக நம்மளை கையேந்து விட மாட்டார், கஷ்டப்பட விட மாட்டார். பகவான்கிட்ட நாம இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு உண்டு. நம்மளுடைய தேவைகளை நிச்சயம் பண்ணுவோம். பகவான் சொல்றாங்க, என்னுடைய பக்தன் வீழ்ச்சி அடைவதே இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்துல இல்லை, எந்த உலகத்துல அழிவதும் இல்லை. பகவானுடைய வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பகவான் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? என்னுடைய பக்தனை நான் என்ன பண்றதுல எந்த சூழ்நிலையும் கைவிடுவதில்லை. அதே மாதிரி அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து, எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து காத்து, எதை எடுக்கணுமோ அதையும் எடுத்து என் பக்தனுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பகவானுடைய வார்த்தை. ஸோ அதனால நிச்சயம் பகவான் ராமனைய கிருஷ்ணரை தொழுகிற ஒரு ஜீவனை பகவான் கைவிடவே மாட்டாங்க. தீவிரமா இருங்க, உண்மையா இருங்க. பக்தியில உண்மை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. பகவான் கிருஷ்ணரே என் வாழ்க்கை அப்படின்னு
அர்ப்பணம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எண்ணற்ற சூழல்கள் மாறும். அப்படி மாறினா இதை திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா மாரியாத்தாட்ட போயிருங்க, இல்லைன்னா எங்கே போயிருங்க, மாரியாத்தாட்ட போயிருங்க. ஆனால் ஒரு வருஷம் பகவானுக்கா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்சியரா ஹார்ட் ஒர்க். நான் கிருஷ்ண பக்தி மட்டும்தான் பண்ணுவேன், பகவான் ராமநாம ஜபம் மட்டும்தான் பண்ணுவேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் இருந்தால் நீங்க தொடருங்க. இல்லாத பட்சத்துல அப்புறம் எங்கே போகணும், மாரியாத்தா காளியாத்தா கருப்பா அப்படின்னு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய பக்தி உயர்கல்வி மாதிரி. நிச்சயம் ஒரு தடவை கிருஷ்ணரை உள்வாங்கிட்டு அப்படின்னா வாழ்க்கையில இல்லை, எந்த ஜென்மாலையும் இனிமே அவரை நீங்க வெளியில விடவே முடியாது. இதுதான் கிருஷ்ண பக்தி. ஒரே ஒரு தடவை எப்படி உள்வாங்கணும், அப்படி கொண்டு போய் இதயத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அப்புறம் அவர் வரமாட்டாரு, அவரை நம்ம கிளப்பவே முடியாது. அவரை கிளப்புறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு தடவை மட்டும் உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. உங்க வாழ்க்கையில எண்ணற்ற அற்புதங்கள், எண்ணற்ற அதிசயங்கள், எண்ணற்ற மாற்றங்கள் நடந்தே தீரும். பரமசத்தியம் ராமன் இருக்காங்க. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.